முள்ளிவாய்க்கால் இனவழிப்பு நாளை நெருங்கிக் கொண்டிருக்கின்றோம். அதற்கான நிகழ்வுகள் ஆங்காங்கே நடந்து கொண்டிருக்கின்றன. ஸ்ரீலங்கா அரசினால் இறுதியில் நடத்தப்பட்ட முள்ளிவாய்க்கால் இனவழிப்பு யுத்தத்தில் நமது தமிழ் மக்கள் கொத்து கொத்தாக இந்த ஸ்ரீலங்கா இராணுவத்தால் கொல்லப்பட்டனர் என்பது பகிரங்கமான ஒரு உண்மை. அதை யாரும் மறக்க முடியாது. விடுதலை புலிகளின் யுத்தம் மௌனிக்கப்படுவதற்கு முன்பதாக முள்ளிவாய்க்கால் நிலத்தில் செல்லுமாறு கோரியவர்களே வெளிநாட்டு அரசுகள் தான். நமது மக்களை மெல்ல மெல்ல முள்ளிவாய்க்காலை நோக்கி நகர்த்தியவர்களும் வெளிநாட்டு அரசுகள் தான். எனவே அவர்களுக்கு சகலதும் தெரியும். ஐநா சபையில் அங்கம் வகிக்கும் அரசுகள் அனைத்தும் இதற்கு பொறுப்பு கூற வேண்டும். எமது மக்கள் இனவழிப்பு செய்ததை பொறுப்பு கூற வேண்டியவர்களாக அவர்களும் இருக்கிறார்கள். ஏனென்றால் நயவஞ்சகத்தனமாக தமது போராட்டத்தை வழிநடத்திய விடுதலை புலிகளை கூட நமது மக்களை நம்ப வைத்து களத்தறுத்த ஒரு நிகழ்வு நடந்தது. எனவே இந்த ஸ்ரீலங்கா அரசினால் இனவழிப்பு நடத்தப்பட்டது என்பதற்கான ஆதாரமாக ஒரு நினைவு தூபி ஒன்று கனடாவில் இன்று நிர்மாணிக்கப்பட்டிருக்கின்றது. அதை ஸ்ரீலங்கா தமிழர்களின் இலங்கை தமிழர்களின் நினைவழிப்பு தூபி என்ற பெயரில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. பிரம்டன் நகர் மேயர் செங்கூசி பூங்காவில் இந்த நிகழ்ச்சியை தொடக்கி இருக்கிறார், நடத்தி முடித்திருக்கிறார்கள். எனவே இது எங்களுக்கான நமது இனத்துக்கான ஒரு முதலாவது மைல்கல் என்று சொல்லலாம். என்று சொன்னால் இந்த யுத்தம் மௌனிக்கப்பட்ட பின் கொல்லப்பட்ட தமிழர்கள் தான் அதிகம். நாம் மௌனிக்கப்பட்ட யுத்தத்தின் பின் சரணடைந்த விடுதலை புலி உறுப்பினர்கள் அனைவரும் காணாமல் செய்யப்பட்டனர், கொல்லப்பட்டனர். அதேபோல் மிஞ்சி காயப்பட்டிருந்தவர்கள் முள்ளிவாய்க்கால் மண்ணிலே பங்கரில் போட்டு கொல்லப்பட்டு புதைக்கப்பட்டனர். தப்பி வந்த நமது மக்கள் கூட பின்னர் முகாம்களில் இருந்து காணாமல் செய்யப்பட்டனர், கொலை செய்து காணாமல் செய்யப்பட்டனர் என்பது எல்லாம் பகிரங்கமான உண்மைகள். இதற்கு சாட்சிகள் ஒரு தொகை ஏராளம். ஆனால் இந்தளவும் நடந்த இந்த இனவழிப்பை எமது தமிழர்களில் இருந்து கொண்டே இல்லை, இனவழிப்பு நடக்கவில்லை, அது ஒரு போர்க்குற்றம்தான் என்ற பாணியில் அதை ஐநா சபை காண எடுத்து சென்று மாற்று கதைகளை சொல்லியிருந்தார்கள். இன்று வரை நான் அதை பொறுமையாக இருந்து இன்று சொல்வதற்கான காரணம், ஒரு கனடிய அரசு சொல்கிறது இனவழிப்பு நடந்தது, இதை ஏற்றுக்கொள்ளவில்லையாக இருந்தால் கனடாவில் இருந்து ஏற்றுக்கொள்ளாதவர்கள் வெளியேறலாம் என்று சொல்லி. எனவே நானும் சொல்கின்றேன், தமிழரசு கட்சியிலும் தலைமை பதவிகளில் இருப்பவர்கள் இனவழிப்பு நடக்கவில்லை என்று கடந்த காலங்களில் சொல்லி இருக்கிறார்கள். இனவழிப்பு நடக்கவே இல்லை என்று. ஒரு கூட்டாக ஒரு இனம் இன்னும் ஒரு எதிர்த்தரப்பு இனத்தின் இராணுவத்தால் கூட்டாக கொலை செய்யப்பட்டால் அது இனவழிப்பு என்பதுதான் வரலாற்றில் வந்த உண்மைகள். ரோஹிங்கோ அகதிகள் நான் நினைக்கின்றேன் 500 பேர் கொல்லப்பட்டதை உறுதிப்படுத்திய பின் அது இனவழிப்பு என்று சொல்லப்பட்டது. முள்ளிவாய்க்கால் எங்களுக்கு 40,000க்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டார்கள். கேட்பதற்கு நாதி ஏற்றி போனதுக்கு காரணம் எங்களுடன் இனத்தில் இருந்த கோடரி காம்புகள், எங்களது மரத்தில் இருந்து கோடரி காம்புகளாக வெட்டி போடப்பட்டவர்கள் எங்களையே தடித்து விழுத்திய வரலாறுகள் தான் உண்மை. மீண்டும் சொல்கின்றேன், தமிழரசு கட்சியில் இருந்து இந்த இனவழிப்பு நடக்கவில்லை என்று சொன்னவர்கள் உடனடியாக கட்சியின் நிர்வாக பொறுப்புகளிலிருந்து வெளியேறிவிட வேண்டும். தமிழரசு கட்சி மட்டும்தான் நமது ஈழ விடுதலை போராட்டத்தையும் இந்த விடயங்களையும் வரலாற்றில் கடத்த வேண்டியவர்கள். இனவழிப்பு என்பது உறுதிப்படுத்தப்படுவது என்பது சாதாரண விடயம் அல்ல. அது உறுதிப்படுத்தப்பட்டால் எங்களது இனம் சுயநிர்ணயத்துடன் வாழ்வதற்கான அந்தஸ்துகள் எங்களுக்கு கிடைக்கும். எனவே நாங்கள் மேற்கொண்டு இந்த கனடாவில் நடந்த நிகழ்வை போல் ஒவ்வொரு தமிழர்களும்
சர்வதேசம் எங்கும் வாழும் தமிழர்களும் ஒவ்வொரு நாட்டிலும் அதற்கான நினைவு தூவிகளை அமைப்பதற்கான சந்தர்ப்பங்கள் வந்திருக்கின்றது. எங்களுடன் இருக்கும் கோடரிகாமுகள் முதல் தூக்கி எறியப்பட வேண்டும். இன ஒழிப்பு நடக்கவில்லை என்று சொன்னவர்கள் அனைவரும் அதற்கான இன்று தலை குனிந்து வெளியேற வேண்டாம். ஒரே அடியாக நான் சொல்கிறேன், கனடாவில் இருந்து ஏற்றுக்கொள்ளாதவர்கள் கனடாவை விட்டு வெளியேறலாம் என்றால், தமிழர் தேசம் எங்கும் இந்த இனவழிப்பை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் தமிழர் தேசத்தில் அரசியல் செய்ய வேண்டாம். நீங்களும் வெளியேறிக் கொள்ளுங்கள். அரசியல் தானாக எங்களுக்கு பிறக்கும். இதை வழிநடத்துவதற்கான புது புது பிறவிகள் மீண்டெழுவார்கள். எனவே இது என்னுடைய காட்டமான வேண்டுகோள். யாராவது தமிழரசு கட்சியில் இருந்தால் அவர்கள் வெளியேறிவிட வேண்டும். எங்களை வெளியேற்றிவிட்டு நீங்கள் உள்ளே குளிர் காய்வதற்கு நாங்கள் விடப்போவதும் இல்லை. அதற்கான சந்தர்ப்பம் உங்களுக்கு தரப்பட போவதும் இல்லை. உங்களுக்கு தெரியும், 50,000க்கும் மேற்பட்ட போராளிகள், லட்சக்கணக்கான பொதுமக்கள் கொல்லப்பட்ட பின் இந்த நிலையை நாங்கள் அடைந்திருக்கின்றோம். இதை தூக்கி வெறுமனே கடாசி விட்டு இங்கு இனப்படுகொலை நடக்கவில்லை, ஒன்றும் நடக்கவில்லை, ஏதோ ஒரு யுத்தத்தில் கொஞ்சம் பேர் இறந்தது மாதிரி காட்ட வெளிப்படுவதற்கு இது ஒரு அடையாளம், இது ஒரு எச்சரிக்கை. கனடாவில் நடந்தது ஒரு அடையாளம், கனடாவில் நடந்தது ஒரு எச்சரிக்கை. நீங்கள் எங்களது தேசத்தை விட்டு வெளியேறுங்கள். அதை நோக்கி ஒவ்வொருத்தரும் பயணிக்க வேண்டும். இன்று பதவிகளுக்காக ஒவ்வொருத்தரும் போய் சலாம் போடும் நிகழ்வுகளை பார்க்கக்கூடிய இருக்கின்றது. ஏதோ பிரதேச சபையை மட்டும் கைப்பற்றி நாங்கள் தமிழர்கள் ஆட்சி செய்து விட்டால் எல்லாம் முடிந்து விட்டது என்று நினைக்கிறார்கள். எங்களுக்கு என்பிபி பொது எதிரியை எப்பொழுதும் நாங்கள் வீழ்த்திக் கொள்ளலாம். ஏன் கடந்த காலங்களில் GMB ஆட்சி செய்திருக்கின்றது, கடந்த காலங்களில் SLP ஆட்சி செய்திருக்கின்றது, கடந்த காலங்களில் இந்த பிரதேச சபைகளை சஜித் அணி கைப்பற்றி இருக்கின்றது. அவர்கள் எல்லாம் இன்று எங்கே போய்விட்டார்கள். எனவே அதே போல் NPPயும் போகும் காலம் பெறும், தானாகவே அது பெறும். அதற்காக நாங்கள் போராடி அனுப்ப வேண்டிய தேவைகளும் இல்லை. அவர்கள் தானாகவே வெளியேறுவார்கள். அவர்களுக்கு இந்த இடம் விட்டு கொடுக்கப்பட்டது ஒரு சில முட்டாள்தனமான முடிவுகளை சில தமிழரசு கட்சி தலைமைகள் எடுத்தால் தான் அவர்கள் அந்த ஆசனங்களை பாராளுமன்றத்தில் பெறக்கூடியதாக இருந்தது. பிழையான நிகழ்வுகளை, பிழையான விடயங்களை செய்துவிட்டு அவற்றை நியாயப்படுத்துவதற்காக வேறு வேறு காரணங்களை சொல்லிக்கொண்டு திரிய வேண்டிய அவசியம் இல்லை. அதிலே பெற்றுக்கொண்ட வெற்றிகளை தாங்கள் பெற்றுக்கொண்ட வெற்றிகளாக காட்ட வேண்டிய அவசியமும் இல்லை. ஒரு சமுதாயத்தில் ரோட்ல போய் ஒரு சிகை அலங்கரிப்பாளர் ஒருவரை கண்டா யோசிப்பார், அதாவது இவருக்கு இந்த தலை இந்த ஸ்டைலில் வெட்டினா சரியில்லை, அது வேறு ஒரு ஸ்டைலில் வெட்டினா தான் சரி வரும்னு நினைப்பார். அதே போல் ஒரு கால்நடை வளர்ப்பு செய்பவர் போனால் அங்கே பசுமாடு ரோடு இருந்தால் இது என்ன இன மாடு, அப்படியான சிந்தனைகள் தான் அவர்களுக்கு வரும். ஒரு டாக்டர் ஒரு சமயத்தில் போகும்பொழுது ஒருவரை பார்த்து விட்டால் இவருக்கு இன்னும் வருத்தமாக இருக்குமோ என்றுதான் அவர் சிந்திப்பார். அதேபோல் இந்த சட்டத்தரணிகள் கண்டால் எப்படி வழக்கு போடலாம் என்றுதான் சிந்திப்பார்கள். இந்த சட்டத்தரணிகளால் வழக்கு போடப்பட்டுத்தான் இன்றைக்கு எங்களது கட்சி சின்னாமின்ன பின்னமாக்கப்பட்டு இருக்கின்றது என்றது உங்களுக்கு தெரியும். அது வழக்கு சம்பந்தமாக நான் கலைக்க வரவில்லை. ஆனால் எங்களது பொதுக்குழுவில் 326 பேர் என்பது மத்திய குழுவால் எடுக்கப்பட்ட தீர்மானத்தின் பின் தீர்மானிக்கப்பட்டவர்கள். முல்லைத்தீவில் ஒரு தொகுதி தான் என்று நான் நேற்று முந்தநாள் பதில் செயலாளர் சுமந்திரனால் வெளியிடப்பட்ட அறிக்கை ஒன்று பார்த்தேன். முல்லைத்தீவில் அப்படி அவரது கணக்கின்படி பார்த்தால் 161 பேர் தான் வர வேண்டும் என்றால் 11 தொகுதிகள் யாழ்ப்பாணத்தில், முல்லைத்தீவு ஒரு தொகுதி, வவுனியா ஒரு தொகுதி, மன்னார் ஒரு தொகுதி என்று சொல்கிறேன். அப்போ எங்களுக்கு 5 பேர் தான் எங்களது உறுப்பினர்கள் வரலாம். ஆனால் எங்களது மக்கள் தொகை கூட. தமிழரசு கட்சி வன்னியில் வளர வேண்டும் என்பதற்காக மத்திய குழுவால் எடுக்கப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் ஒவ்வொரு பிரதேச செயலக பிரிவின் கீழும் உள்ளவர்களை ஒவ்வொரு தொகுதிகளாக, தொகுதி பிரிவுகளாக, தமிழரசு கட்சியின் தொகுதி கிளைகளாக நியமித்திருந்தோம். இது தமிழரசு கட்சியின் மத்திய குழுவால் எடுக்கப்பட்ட தீர்மானம். அந்த அடிப்படையில் முல்லைத்தீவில் எங்களுக்கு 5 பிரதேச குழுக்கள், 5 தொகுதி குழுக்களாக உருவாக்கப்பட்டன. அவர்களது வியாக்கியானம் தொகுதி என்றால் தேர்தல். இந்த தேர்தல் தொகுதி என்பது நமது ஜாபில் குறிப்பிடப்படவில்லை. தேர்தல் தொகுதி என்று குறிப்பிடப்படவில்லை. தொகுதி
அது ஒரு தொகுதி மக்கள். அந்த அடிப்படையில் அதில் மத்திய குழுவிலால் எடுக்கப்பட்ட தீர்மானத்தில் தான் முல்லைத்தீவு. இப்பொழுது முல்லைத்தீவில் அப்படி என்று பார்த்தால் எங்களுக்கு 25 பேர் பொதுக்குழுவில் இருக்க வேண்டும். அதேபோல் யாழ்ப்பாணம் வவுனியாவிலும் 20-25 பேர் இருக்க வேண்டும். இப்பொழுது 5 பேர் தான் இருக்கலாம் என்று சொல்லி சொன்னால் மிகுதி அவ்வளவு பேரும் நீக்கப்பட வேண்டும். அப்ப நீக்கப்படுவதாக இருந்தால் அந்த தொகுதி குழுக்கள் இல்லாமல் கலைக்கப்பட வேண்டும் உங்களது வார்த்தைகளின்படி பார்த்தால். ஆனால் இந்த தமிழரசு கட்சியில் இருப்பவர்கள் நான் சில உண்மைகளை கட்டாயம் சொல்லியாக வேண்டும், மக்களுக்கு புரிய வேண்டும். தமிழரசு கட்சியில் இருப்பவர்களுக்கு இது விளங்கிக் கொள்ள வேண்டும். என்ன எந்த விஷயத்தில் நாங்கள் என்று நீக்கின்றோம் என்று அன்றைக்கு நான் அந்த உங்களுக்கு கதைத்த கடைசியாக நான் தந்த ஊடக அறிவில் தெளிவாக சொல்லியிருந்தேன். 326 பேருடன் இந்த கிளைகளை மீண்டும் அமைத்துக் கொள்வோம், இந்த தெரிவுகளை செய்து கொள்வோம். அதைத்தான் ஸ்ரீதரன் எம்பியும் தீர்மானித்திருந்தார், அதைத்தான் அவரும் சொல்லியிருந்தார், அதைத்தான் கலைய காலத்தில் மத்திய குழு தீர்மானித்திருந்தது, அதைத்தான் பொதுக்குழு அங்கீகரித்து பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இன்று ஒருவர் சொல்லுகிறார் என்பதற்காக எங்களது தெரிவு செய்யப்பட்ட வளர்ந்த மர கிளையான தமிழரசு கட்சியை வெட்டி வீழ்த்த முடியாது. அது பிடிக்காதவர் அவர்கள்தான் வெளியேறி போக வேண்டும், தமிழரசு கட்சியில் இருப்பவர்கள் அல்ல. அப்படியான பிழையான விஷயங்களை இவர்கள் செய்ய முற்படுகிறார்கள். அதை நாங்கள் அனுமதிக்க முடியாது. அதை அப்படி செய்ய முற்பட்டால் அதன் விளைவுகளை அவர்கள் சந்திப்பார்கள். மற்றும் இந்த பிரதேச சபை தேர்தல் அதிகமாக நான் கதைக்க விரும்பவில்லை, இருந்தாலும் நான் சொல்லுகிறேன். குடத்தனை நான் பார்த்தேன், சுமந்திரன் வாக்களித்து விட்டேன் என்று கை காட்டியதை பார்த்தேன். குடத்தனை சுமந்திரன் வட்டாரம், அதேபோல் சுகீரனுக்கும் குடத்தனை வட்டாரம். ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு பிரதேச உறுப்பினர் இருந்து கூட அந்த வட்டாரத்தை அவர்களால் வெல்ல முடியவில்லை. அதேபோல் வவுனியாவில் இந்த நகரசபை நாங்கள் கடந்த முறை 8 ஆசனங்களை பெற்றிருந்தோம். இன்று ஒன்று கூட இல்லாமல் தமிழரசு கட்சி போயிருக்கின்றது. சத்தியலிங்கத்தின் செயல்பாடு அதுக்கு காரணமாக அமைந்தது. இந்த மனுஷனும் ஒரு அரசியலை நாகரிகமாக செய்ய வேண்டும். தங்களுக்கு தேசிய பட்டியல் வேண்டுமென்றால் தலைவராக அவரை கொண்டே இருக்க வேண்டும் மாவேசேநாத ராஜாவை. அந்த விஷயம் முடிஞ்சிட்டால் அவரை கலைச்சி விட்டுட்டு அந்த பதவியை மின்னோடு எடுக்க வேண்டும். இப்படியான கொள்கை உள்ளவர்களுக்கு மக்கள் சரியான பாடம் போட்டியிருக்க. உங்களது தொகுதிகளில் நீங்கள் தோற்றுவிட்டு மற்றவர்கள் வேண்டவதை நீங்கள் எடுத்து வைத்துக் கொண்டு பெரிய தமிழரசு கட்சியில் நாங்கள் சாதித்து விட்டோம் என்று சொல்வதில் எந்த இதுவும் இல்லை.